எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கருப்பா, என்னடா? மாமா அடிச்சாருல உன்னைய, உனக்கு வலிக்கும்ல? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் வலிக்கலையே. இல்ல, நீ சும்மா சொல்ற. மாமா பெல்ட் கொண்டு ஓங்கி ஓங்கி அடிச்சாரு, வலிக்கும். நிஜமாவே வலிக்கலடாப்புல. இல்ல, எங்க நீ சட்டையை கழட்டு பாப்போம். சி ஐப்புல, சட்டையை கழட்டி எடுத்து பார்க்க போற? பெல்ட் கொண்டு அடிச்சா தடிப்பு தடிப்பா இருக்குமே. எங்க அப்பாலாம் என்னைய குச்சியை கொண்டு அடிக்கும் போது எனக்கு அப்படிதான் தடிப்பு தடிப்பா இருக்கும். நீ பாத்திருக்கேல? உங்க அப்பா ஓங்கி ஓங்கி அடிப்பாரு, எங்க அப்பா மெதுவா தான் அடிப்பாரு. நிஜமாவா? ஆமா, உங்க மாமாவை பத்தி உனக்கு தெரியாதா? வலிக்காம தான் அடிப்பாரு. இல்ல, கோபமா அடிச்சாரு மாமா, நான் பார்த்தேன். அதெல்லாம் சும்மாடா, லைக்கு. லைக்கெல்லாம் இல்ல, என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னாரே உன்னைய. மாமா எப்ப பார்த்தாலும் பெல்ட்டை கலட்டுனா தெரியும், அடி பிச்சிரு அப்படி எப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு உன்னைய நட்சத்துக்குமே அடிச்சிட்டாரு பாத்தியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதை விடு. நான் ஒன்று கேட்கவா? என்னது? இப்போ என் மேல உனக்கு ஏதாவது கோபம் இருக்காடாப்புல? எதுக்கு? இந்த நீ முத்தம் கொடுத்து எனக்கு பாப்பா வந்துருச்சே, அதுக்கா? ம். இல்ல. ஏன்டா பிள்ளை, நீ சொல்ல சொல்ல கேட்காம அன்னைக்கு நான் உனக்கு முத்தம் கொடுத்துட்டேன் தானே? நீ என்னை லவ் பண்றேல, லவ் பண்றவங்க அப்படித்தான் லவ் பண்ணணும். நான் பாத்திருக்கேன்ல எங்க அண்ணன் லவ் பண்ணும்போது. இல்ல, நான் கூப்பிட்டதும் என்ன ஏதுன்னு கேட்காம வந்துட்டேன், அதான் கேட்குறேன். நீ கூப்பிட்டா நான் எங்கனாலும் வருவேன். ஏன்டா பிள்ளை, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? ஆமா, எனக்கு உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். உனக்கு அடுத்துதான் யாருனாலும் பிடிக்கும். என்னை விட உங்க மாமாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். உனக்கு மாமாவை தானே ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கும் உன்னைய மாதிரியே மாமாவை பிடிக்கும். மாம்சு, நீலா வா உட்கார் வா. என்ன தேனு? எதுக்கு மாம்சு இப்படி பண்ண? எப்படி பண்ணேன்? எனக்கு தெரியும், அக்காவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ காரணம். தேனு, என்ன மாம்சு? இங்க பாரு, நானும் மானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணோம்ல, அது உனக்கும் தெரியும் தானே? அங்க வீட்ல வச்சு நான் அப்புறம் என்ன சொன்னேன்? இப்ப தனியா வந்து வேற கேக்குற? இல்ல மாம்சு, எனக்கு தெரியும். நீ போதும் தேனு. கருப்பா, கோவப்படாம பேசியாப்ல. அத்தைய மாதிரி நிலாலாம் வைய மாட்டா உன்னைய. மாம்சு, இங்க பாரு தேனு, இதை பத்தியே சும்மா சும்மா பேசிட்டு இருக்காத. ஆமா, இப்போ என்ன, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நீ என்ன சொல்ல வந்திருக்க? இல்ல ஒண்ணுமில்ல, நான் போயிட்டு வரேன். போ. கருப்பா, நீ கோவமே பட மாட்டேயே, இப்ப எதுக்கு கோவப்படுற? அது இப்போ தானே வீட்டுக்குள்ள வச்சு சொல்லிட்டு வந்தேன், திரும்ப வந்து கேட்டா கோவம் வரும்ல, அதான் கோவம் வந்துருச்சு. உனக்கு ஒன்றும் கோவம் இல்லைல்லடா? இல்ல. இங்க பாரு மானு, நான் உங்ககிட்ட ஒன்று இப்போ சொல்லுவேன், நீ அதை கேட்டுக்கணும், சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், சொல்லு. நம்ம வீட்டு ஆளுங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே யாருனாலும் சரி, உன்கிட்ட அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில் என்ன நடந்ததுன்னு கேட்டா நீ சொல்லவே கூடாது. ஏன்? சொல்லக்கூடாதுடா, எனக்காக ப்ளீஸ். சரி, சொல்ல மாட்டேன். எதுக்குன்னு சொல்லு. எதுக்குன்னா எதுக்குன்னா ஏதாவது ஏதாவது திட்டுவாங்கல்ல, அதுக்கு தான். யாராவது அன்னைக்கு என்ன பண்ணீங்க, எப்படி இருந்தீங்கன்னு கேட்டா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். யார் கேட்பாங்க? யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். சரி. அப்புறம் மானு, நம்ம இங்க இந்த டென்ட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அதுவும் நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு இங்க கண்டிப்பா இருக்க முடியாது. சரி, அதனால நம்மளுக்குன்னு ஒரு வீடு பார்த்துக்குவோமா? நமக்கா? நமக்கு தான். கருப்பா, நம்ம இங்க இல்லாம வேற வீட்டுக்கு போயிட்டோம்னா மாமா, அத்தை, முத்து, நிலா எல்லாரும் நம்மள தேட மாட்டாங்களா? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே போவோம்டா. அப்படின்னு சரி, ஏன் இங்க இருக்க கூடாதா? இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுடா. எனக்குன்னா ஓகே, நீ பொம்பளை பிள்ளை, அதுவும் இல்லாம வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா வேற இருக்கு, இங்க எல்லாம் இருக்க முடியாது. அதனால நம்ம வேற வீடு பார்த்துக்கலாம். நமக்குன்னு ஒரு குட்டியா ஒரு வீடு பார்த்துக்கலாம், என்ன? சரி. கருப்பா, நீ காசு வச்சிருக்கியா? உங்ககிட்ட காசு இருக்குமா என்னன்னு அண்ணன் பேசிட்டு இருந்தான். என்கிட்ட காசு இருக்குடா. எம்பிட்டு ரூபா வச்சிருக்க? வச்சிருக்கேன்டா, ஏன் உனக்கு வேணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். அண்ணே நான் பேக்கை தூக்கிட்டு வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தான் அள்ளி அண்ணங்கிட்ட. நான் 2 வருஷம் வெளியே இருந்தேன்ல, அப்போ அப்பா எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்குள்ள வந்தேன்ல, அப்போ அந்த 2 வருஷத்து காசையும் மொத்தமா அம்மா கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. அந்த காசு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எங்க வச்சிருக்க? பேங்க்ல இருக்கு. பேங்க்னா நம்ம மாறனண்ணே வேலை பாக்குறாங்களே அந்த பேங்க்லயா? அது மாதிரி வேற ஒரு பேங்க்ல. நம்ம வேணுங்க போய் எடுத்துக்கலாமா? நான் இனிமேல் பேங்க்குக்கு போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். சரி.
குட்டி பிள்ளை, நான் நமக்கு வீடு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் உனக்கு பாத்ரூம் போகணும்னா நம்ம வீட்டு பாத்ரூம் இருக்குல்ல, கொள்ள பக்கம் கூடி சுற்றி போயின்னு. ம் சரி. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்கல்லடா, ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துருவோமா? இப்போன்னு அங்கே தான் இருப்பாங்க அவங்க. கருப்பா எனக்கு இப்போ தூக்கமாக வருது. நான் வெள்ளனையே எந்திரிச்சிட்டேன். இன்னைக்கு தலைக்கு குளிக்கணும்னு சொல்லி வெள்ளனையே எழுப்பி விட்டுட்டாங்க அத்தை. நான் இப்போ தூங்கட்டுமா? நம்ம அப்புறமா போவோம். தூக்கம் வருதா? சரி தூங்கு. சாயங்காலம்னா அப்போ அவங்களோட கிளினிக்கு தான் போக முடியும். போவோமா? ம் சரி. மனுப்பில்லை, நான் சொன்னதை மறந்துடாத, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யார் கேட்டாலும் சொல்லவே கூடாது. நீ ஒரு தடவை சொன்னாலே போதும், நான் மறக்கவே மாட்டேன். சரிடா கண்ணா, இப்போ தூங்கு. நம்ம சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் இப்படியே உன் சாஞ்சு தூங்கி கிடட்டுமா? ம் தூங்கு. நம்ம வேற வீடு பார்த்துட்டு பாய் தலகாணி எல்லாம் வாங்கிக்கலாம். சரியா? ம் சரி. ஏன் கருப்பா, புது வீட்டுக்கு போகணும்னா நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும்ல. இப்போ நம்ம பாப்பா மைனி வீட்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம நிறைய வாங்கிட்டு போனோமே, அது மாதிரி வாங்கணும்ல. அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாதுடா. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம். என்ன என்னென்ன தேவைப்படும்? குட்டி பிள்ளை சொல்லுங்க, என்னென்ன தேவைப்படும்? நானா சொல்லணும்? ஆமா, அந்த வீட்டுக்கு நீங்க தானே மகாராணி. மகாராணியா? நானா? ஆமாடி பிள்ளை, மகாராணிக்கு என்னென்ன வேணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா நீ மகாராஜா? ஆமாடா பிள்ளை, நீ ராணியா இருக்கும்போது நான் தானே ராஜாவா இருக்க முடியும். ஆமா. சரி, என்னென்ன வாங்கணும்னு ஒன்று நான் யோசிச்சு எழுதி வைக்கிறியா? ம் சரி. சரி, இப்போ தூங்கு. என்னடா? ம் தலைக்கு குளிச்சாலே தூக்கமா வரும். அதுவும் வெள்ளனை எழுந்திரிச்சிட்டா போதும், அப்படியே சொக்கி சொக்கி விழுவோம். சரிடா குட்டி, தூங்கு. மாம்சு, இப்பதானே ஒன்று போக சொன்னேன், அதுக்குள்ள எதுக்கு மறுபடியும் வந்த? நீ என்னதான் கோவம் இருக்கிற மாதிரி நடிச்சு என்னைய விரட்டி விட்டாலும் நான் திரும்ப திரும்ப வரத்தான் செய்வேன். அப்ப அக்கா முழிச்சிருந்தா அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தானே என்னைய விரட்டி விட்டேன். இப்ப அக்கா தூங்கிட்டாள்ல, இப்ப சொல்லு. என்ன சொல்லணும்? எதுக்காக மாம்சு நீ செய்யாத தப்ப நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருக்க? செய்யாத தப்பா? நான் தான் தப்பு பண்ணேன்னு குலசாமி தீர்த்தத்து மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? நீ குலசாமி தீர்த்தத்து மேல இல்ல, குலசாமி மேலேயே சத்தியம் பண்ணா கூட நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அப்படியா? என்ன தெரியும்? சின்ன பிள்ளையில இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாம்சு. என்னையவே நீ எத்தனை தடவை தூக்கியிருக்க, உன் முதுகுல உப்பு மூட்டை தூக்கியிருக்க. உன் பார்வையும் உன் கையும் தப்பா ஒரு வேலை கூட பார்க்காது. ஏன் எங்க அப்பா எங்களை அடிச்சிட்டாருன்னு சொல்லி மாமா கோவப்பட்டு எங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் தங்க வைக்கவும் நம்ம எல்லாருமே ஒன்னா தானே தூங்கணும். அப்போ எங்களை நைட்டி போடக்கூடாது, நைட் பேண்ட் தான் போட்டு தூங்கணும்னு சொன்னவனே நீ தான். நீ உன் மேலே பழைய போட்டுக்கிறதுக்கு 1000 கதை சொல்லு. அதை கூறுகட்டை எங்கள் அப்பா நம்புவார், எங்கள் அண்ணன் நம்புவான், நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு தேனு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மானுக்கிட்ட நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன். அது தப்புன்னு கூட நான் நினைக்கல. எனக்கு உரிமையான பொண்ணுதாங்கிற ஒரு எண்ணத்துல தான் அப்படி நடந்துக்கிட்டேன். போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ, சும்மா சும்மா இங்க வந்து நிக்காத. நீ என்னன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி என்னை விரட்டி விட்டாலும் நான் போக மாட்டேன். அப்போதான் அக்கா இருக்கான்னு தான் நீ இப்படி பேசுன. இப்போவும் அக்கா பக்கத்தில் இருக்கான்னு தான் நீ இப்படி பேசுற. உண்மையை சொல்லு மாம்சு. என்ன உண்மை தெரியணும் உனக்கு? அதான் நான் தான் பண்ணேன்னு சொல்றேன்ல. சரி, நீ தான் தப்பு பண்ண, நான் நம்புறேன். உன் பக்கத்தில் தானே அக்கா இருக்கா, அவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு நான் தான் தப்பு பண்ணேன்னு. சொல்லு மாம்சு, சத்தியம் பண்ணு. சரி, அக்கா மேலே சத்தியம் பண்ண வேண்டாம். மாமா இருக்காருல்ல, மாமா மேலே சத்தியம் பண்ணி என் அக்கா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்லு. இங்க பார்த்தேன்னு தேவையில்லாம பேசாத, வெளியே போ. நீ எதுக்கு மாம்சு இப்படி பண்ண? நீ போய் தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு இப்படி பண்ண? கொஞ்சமாவது மாமாவை பத்தி, அத்தையை பத்தி, எங்களை பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்தியா? நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? இப்ப எல்லாரும் உன்னைய மட்டுமா தப்பா பேசுவாங்க? மாமாவை பத்தியும் தானே தப்பா பேசுவாங்க, அத்தையை பத்தி, அத்தை வளர்ப்பை பத்தி தானே தப்பா பேசுவாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு பொய்ய சொல்லி உன் மேல பழிய போட்டுக்கிட்டு குடும்ப கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. நீ உன்னைய பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு எங்க யார பத்தியுமே யோசிக்காம விட்டுட்ட பாரு. இப்ப ஊருக்குள்ள மாமா வேலையோ அத்தையாலையோ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு பால் வாங்க வர்றவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? இல்ல பால் வாங்க தான் வருவாங்களா? கடைக்கு யாராவது ஜாமான் வாங்க வருவாங்களா? யோசிச்சு பாரு. நீ பாட்டுக்கு பழைய தூக்கி உன் மேல போட்டுக்கிட்ட. யாரை காப்பாத்தணுங்கிறதுக்காக? அக்காவை காப்பாத்தணுங்கிறதுக்காகவா? பேசி முடிச்சிட்டியா இல்ல என்ன எதுவும் மிச்சம் வச்சிருக்கியா? நீ தப்பு பண்ணிட்ட மாம்சு. எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி இப்ப எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தியா நீ? ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியோ 4 பக்கமும் யோசிச்சு தான் செய்யணும் பேசணுங்கிறத எங்க அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுதான் நீ கத்துக்கிட்ட லட்சணமாக்கும். தேனு, நீ நடந்து முடிஞ்சதை பத்தியும் இன்னைக்கு நடக்கிறத பத்தியும் மட்டும்தான் யோசிக்கிற. நான் நாளைக்கு நடக்க போறதை யோசிச்சு தான் இப்படி சொன்னேன். நாளைக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இன்னைக்கு மாடு மாசமா இருக்கா, அவ வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அரவிந்த நான் காரணம் இல்லைங்கிறான். ஆனா மானு என்ன கை காட்டுறா. இப்ப நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வை, மானோட நிலைமை என்ன? அதைத்தான் நானும் சொல்றேன். அக்காவுக்காக பார்த்து நீ மத்த யாரை பத்தியும் யோசிக்காம விட்டுட்ட.
நான் கேக்குறது அது இல்ல. அரவிந்தன் நான் இந்த காரியத்தை பண்ணலங்கிறான். நானும் பண்ணலன்னு எனக்கும் நல்லா தெரியும், உனக்கும் நல்லா தெரியும்னு நீயே சொல்ற. அப்போ இந்த காரியத்தை பண்ணது யாரு? சொல்லு தேனு, யாரு? தெரியலையே மாம்சு. அப்புறம் பெருசா பேச வந்துட்ட. இப்போ இந்த காரியத்தை பண்ணது யாருன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஏன் என் மானு பிள்ளைக்கும் தெரியாது. அப்புறம் எதுக்கு அக்கா உன்னையே சொன்னா? சொல்லு மாம்சு, எதுக்கு அக்கா உன்னையே சொன்னா? அது அது மானுக்கு நான் ஒரு கிஸ் கொடுத்தேன். கிஸ் பண்ணியா? ஆமா, அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பா, முத்தம் கொடுத்தா பாப்பா வந்துரும் பாப்பா வந்துரும்னு. அதையா இப்ப இப்படி சொல்லிட்டா? அக்கா இப்படி சொன்னதுக்காகவா மாம்சு நீ இப்படி ஒரு வேலை பார்த்துருக்க? தேனு, நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. இப்போ அது பிரச்சனை இல்ல. மானு என்ன கை காட்டினது இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல. அப்ப இந்த காரியத்தை யார் பண்ணியிருப்பா மாம்சு? அது என் மானுக்கே தெரியலையே. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல விசேஷம்னு சொல்லி ஊர்ல இருக்கிற பாதி பேரை அத்தை வீட்டுல இன்னைக்கு கூப்பிட்டு வச்சிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. இப்போ மானு மாசமா இருக்கான்னு ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு யார் காரணம்னு யாருக்குமே தெரியல. ஏன் மானுக்கே தெரியலன்னு மட்டும் ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையி. ம், எவனோ ஒருத்தன் என் மானோட குழந்தைத்தனத்தை பயன்படுத்தி அவன் மேல கைய வச்சிருக்கான். இது மட்டும் ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, ஊருக்குள்ள இருக்கிற காளி பசங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளே ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் யாரு என்ன செஞ்சாலும் வெளியே சொல்ல தெரியாதுன்னு நினைச்சு கண்டவனும் வந்து கை வைக்கணும்னு நினைப்பான். அப்படிலாம் நடக்கிறதுக்கு நம்ம விட்டுருவோமா மாம்சு? ஆஹா, நம்ம தானே இந்த விட்டுட்டு தானே நிக்கிறோம். வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னா நம்மள நம்ம மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது சொல்லு? அதுக்குன்னு அதுக்குதான் இப்படி நான் சொன்னேன். இப்போ ஊருக்குள்ள என்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? ஒன்னதான் தப்பா பேசுவாங்க. பேசுவாங்க தான். எப்படி பேசுவாங்க? எத்தனை நாளைக்கு பேசுவாங்க? அவனும் ஆம்பளை தானே, லவ் பண்ணியிருக்கான், வேற வயசு கோளாறுல ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் பேசுவாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும்? அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க, அதான் தப்பு பண்ணிட்டாங்க. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டா இப்படிதான் பத்திக்கும் அப்படின்னு தான் பேசுவாங்க. முறப்பையன் அத்தை பொண்ணுக்குள்ள இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு நாளடைவில் பேச்சு குறைஞ்சிரும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு தப்பு தண்டா இருக்கிறது தெரியாம அவங்க அத்தை அரவிந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அதுவுமே இதையெல்லாம் எத்தனை நாளைக்கு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன்? அடுத்து இதே மாதிரி யார் வீட்லயாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் போனா அடுத்த விஷயம், அந்த விஷயம் போனா அதுக்கடுத்த விஷயம்னு ஒன்னொன்னா கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் பேசுறதுக்கு. ஆனா என் மான வாழ்க்கை ஒரு தடவை போனா போனதுதான். ஊர் பேர் தெரியாத ஒருத்தன், முகம் தெரியாத ஒருத்தன் என் மான இந்த மாதிரி பண்ணிட்டான்னு தெரிஞ்சா நாளைக்கு எல்லாருக்கும் இது ஒரு வாய்ப்பா போகும். அந்த பிள்ளைய அப்ப யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்டா, அவங்க வீட்டுல ஒன்னும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கண்டவனும் வந்து கை வைக்க பார்ப்பான். நம்மளும் ஒவ்வொரு தடவையும் கையை கட்டிக்கிட்டு நின்று அழுதுகிட்டே வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஆனா இப்போ ஒருத்த நாக்கு மேல பல்ல போட்டு என் மான பத்தி தப்பா பேச முடியுமா? பேசுங்க, என்னத்தான் பேசுவாங்க, பேசிட்டு போகட்டும். அப்புறம் என்ன கேட்ட? எங்க அப்பாவை பத்தி எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுவாங்கன்னா, எங்க அம்மா சொல்லிதான் எங்க அப்பா எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினாருன்னு உனக்குமே நல்லா தெரியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, ஏன் நம்ம வீட்டுல இருக்கிற பாதி பேருக்கு கூட அது தெரியாது. ஆனாலும் எங்க அப்பாவுக்கு ஊருக்குள்ள இருக்கிற கௌரவத்துல ஏதாவது குறை இருந்திருக்கா? இன்னைக்கும் ஊர் பெரிய மனுஷனா எங்க அப்பா தானே இருக்காரு. இன்னைக்குமே ஏதாவது விசேஷம்னா, கல்யாணம், காது குத்து, வளகாப்பு சடங்குன்னா எங்க அம்மாவை தானே கூப்பிடுறாங்க. ஏன் அவங்க அன்னைக்கு அப்படி முறை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் ஊரை விட்டு ஒதுக்கியே வச்சிருக்காங்க? யார் வீட்டுல தப்பு நடக்கல சொல்லு? எல்லார் வீட்லயும் நடக்கதான் செய்யுது. 4 நாளைக்கு பேசுவாங்க, 5வது நாள் அடுத்த விஷயத்துக்கு தாவிடுவாங்க. ஆனா இந்த விஷயம் அப்படி கிடையாது. எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா இந்த மளிகை கடையை வச்சாரு, இந்த பால் பண்ணையை வச்சாரு. யார் எங்க வீட்டுக்கு பால் வாங்க வராம இருந்தாங்க? இல்ல யார் மளிகை கடைக்கு ஜாமான் வாங்க வராம இருந்தாங்க? இங்க பாரு தேனு, இப்ப நான் சொன்னது எல்லாமே உனக்குள்ள இருக்கட்டும். தப்பி தவிர இந்த விஷயம் நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்குமோ இல்ல ஊருக்குள்ள இருக்கிற யாருக்குமோ எப்பவுமே தெரியக்கூடாது. இப்ப வரைக்கும் ஊருக்குள்ள என்ன பேசிட்டு இருப்பாங்க? கருப்பன் தன்னோட முறை பொண்ணு மேல ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டான், அப்படியே இருக்கட்டும். இந்த விஷயத்த 2 நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாரையுமே பாதிக்காது. ஆனா மானு பிள்ளையோட வாழ்க்கையை ஒருத்தன் கெடுத்திருக்கான், அது யாருன்னு அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியல, மானுக்குமே தெரியலன்னு ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு வையி, அதை விட கேவலம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆமா மாம்சு, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இது நம்ம குடும்பத்துக்கு கேவலங்கிறத விட அடுத்து வேற எவனும் இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தோட மானு மேல கைய வச்சிடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். இருந்தாலும் இந்த பழிய நீ ஏத்துக்கிட்ட பத்தியா? பழியா? எது ஏத்துக்கிட்டனா? இவ என்னோட மானு, இவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அரவிந்தனை நம்பி மான கொடுத்ததுக்கு அவன் நல்லா என் மூஞ்சில கரைய பூசிட்டான். இனிமேல் மான யாருக்கிட்டையும் கொடுக்கறதா இல்ல. அக்கா கிட்ட இத பத்தி கேட்டு பாரு மாம்சு, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்ப நடந்ததுன்னு. கேக்குறேன், நேரம் பார்த்து கேக்குறேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 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 அக்காவுக்கு கட்டி வைப்போமா? இந்த மாதிரி பேச்ச பேசிக்கிட்டு நம்ம வீட்டுல யாருமே வரக்கூடாது, என்கிட்ட சொல்லிட்டேன்.
இதுக்கு மேலையும் என் மானை யாருக்கிட்டையும் நான் கொடுக்கறதா இல்ல. வீட்டுல இருக்கிற எல்லார நம்பியும் மானை விட்டதுக்கு அரவிந்தன் கிட்ட தூக்கி கொடுக்குற மாதிரி வச்சுட்டாங்க. இப்ப அரவிந்தனை நம்பி மானை விட்டதுக்கு எப்பேற்பட்ட நிலையில கொண்டு வந்து இந்த பிள்ளைய நிறுத்தியிருக்கான்னு பாத்தியா? இப்பவும் இதுக்கு மேலையும் நான் மானை வேற யாரையாவது நம்பி விட்டேன்னு வை, இந்த பிள்ளைய நாளைக்கு கொண்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. ஆனா சொல்ல முடியாது. அப்பவும் உன் பிள்ளை செத்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கிற கூட்டம் தான் இவங்கெல்லாம். சரி தேனு, நீ என்ன பத்தியோ மான பத்தியோ கவலைப்படாத. உன் லைஃப் என்னவோ அதை பாரு, எங்க லைஃபை நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்போ கிளம்பு. மாமா வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு மாம்சு. என் அப்பா தானே அவரு, என் அப்பா. என்ன புரிஞ்சுப்பாரு. நீ கிளம்பு. சரி பார்த்துக்கோ என்ன. ம், நான் சொன்னது ஞாபகம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. சரி கிளம்பு. முத்து, அது சும்மா வந்தேன். அக்காவை பார்த்துட்டு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போகணும்னு வந்தேன். நான் ஒன்று ஒண்ணுமே கேட்கல. உள்ள உள்ள பேசுனது எதுவும் கேட்டியா? இல்ல, நான் எதுவும் கேட்கல. முத்து, அன்னைக்கே மாம்சு சொன்னது சரியா போச்சு பத்தியா? நம்ம எல்லாரும் இருந்தும் அக்காவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டோம் பாரு. நீலா அழாத. அண்ணன் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லுச்சுல்ல, நீ அழுது அழுது காட்டி கொடுத்துறாத. ம், இப்போ உனக்கும் தெரியுமா? என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணன் என்ன பண்ணுதோ பண்ணட்டும். நீயோ நானோ போய் ஒன்றும் கேட்க வேண்டாம். அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துருவோம். வா. இந்த குட்டி பாப்பா அழகா இருக்கு. இதே மாதிரி ஒரு குட்டி பாப்பா தான் நாங்களும் வாங்க போறோம். காலையில ஜிஹெச்சுக்கு வருவீங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் மேம் நானும் நினைச்சேன். ஆனா டைம் இல்லை. நீங்க தான் ஈவினிங் கிளினிக்ல இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதான் இப்போ கூட்டிட்டு வந்தேன். இப்போ இந்த பொண்ணு நல்ல ஹெல்த்தியா இருக்கு. வயிற்றுல வளர்ற கருவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நீங்க ஒரு 3-4 மாசத்துக்கு இந்த பொண்ணை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கொஞ்சம் புரியுதில்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? இல்ல மேம், புரியல. எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. இல்ல, நீங்க ஒரு 3-4 மாசத்துக்கு தனித்தனியா தான் இருக்கணும். ஓ அதுவா? அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இது முதல் குழந்தை தானே. கவர்மெண்ட்ல பிரசவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இல்ல மேம், நாங்க காலேஜ் போகணும். ஜிஹெச்சுக்கு வந்தா வரிசையில நிக்கணும், டைம் ஆகும். எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லையே. ஒன்று பண்ணுங்க, செக்கப் மட்டும் இங்கே வாங்க, டெலிவரி ஜிஹெச்சில் வச்சு பார்த்துக்கலாம். அப்படி பண்ணலாமா? அப்படியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே கூட பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தானே, உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கவர்மெண்ட் சைடு கிடைக்கிற பெனிஃபிட்டை ஏன் வேண்டான்னு சொல்லணும், அதுக்கு தான் சொல்கிறேன். நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு இப்போதைக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல மேம். நான் யார்கிட்டயாவது விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ அடுத்து நாங்கள் செக்கப் எப்போ வரணும்? இதே தேதியில் மாதம் மாதம் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே மேம். 3வது மாதம் 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கணும். ஓகே மேம். இது டெலிவரி நார்மல் டெலிவரி ஆயிரும் தானே? அது நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கிறத பொறுத்து, அவங்களோட உடல்நிலையை பொறுத்தது. சின்ன பொண்ணாக இருக்காங்க, பார்த்துக்கலாம். அப்போ இங்கே பார்த்துக்கலாம். ஓகே மேம். வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் நார்மலாக தானே இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. இதே மாதிரியே எப்பவும் பார்த்துக்கோங்க. பிரசவம் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்கள், நல்லா நடக்க சொல்லுங்கள். முக்கியமாக தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்கள். சரிங்க மேம். ஓகே. மறக்காமல் மாதம் மாதம் இதே தேதியில் செக்கப் கூட்டிகிட்டு வந்துருங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஃபீஸ் எங்கே? அங்கே முன்னாடி கட்டணுமா? ஆமாம், அவங்க ஒரு ஷீட் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த செக்கப் வரும்போது அதை மறக்காமல் கொண்டு வந்துருங்க. ஓகே மேம். மனு போலாமாடா? போலாமியா பிள்ளை? வர பிள்ளை வா. சரிங்க மேம், வரோம். தேங்க்யூ. தம்பி, பேசாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா என்ன? டிஎன்ஏ டெஸ்டா? யாருக்கு? அரவிந்தனுக்கும் மலருக்கும் தாண்டா தம்பி. எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. சச்சா, நம்ம கருப்பன் எப்படியோ அப்படித்தான் அரவிந்தனும். அவன் மட்டும் இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே அப்படித்தான். சேட்டை, கொழுப்பு, திமிரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்குமே தவிர பொம்பளை பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கணுங்கிற புத்தியெல்லாம் யாருக்குமே வராது நம்ம வீட்டில். இல்லடா தம்பி, மலர் பிள்ளைய இடுப்புல கைய வச்சுட்டான்னு சொல்லி அன்னைக்கு கூட மலர் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தது இல்ல. சேச்சா இல்லைண்ணே, அவன் சிரிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது ஒரு பயத்துல என் ராஜாத்தி கொஞ்சம் சத்தம் போட்டுருச்சு. மற்றபடி தப்பாலாம் எதுவும் நடக்கல. நீங்க அரவிந்தனை சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்துங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல நமக்கு சந்தேகம் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம். இல்லடா தம்பி, அரவிந்தன் கொஞ்சம் குறுகுறுன்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தான் மலர் பின்னாடி. சரி, நீ சொல்ற மாதிரி அரவிந்தனுக்கு வேணா எடுக்க வேண்டாம், கருப்பனுக்கு வேணா எடுத்து பார்ப்போம். கருப்பேன் நான் தப்பே பண்ணலன்னு சொன்னா அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அவன் தான் நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கானே. எனக்கு கருப்பன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்ம வீட்டு பசங்க எல்லார் மேலேயுமே நம்பிக்கை இருக்கு.
நம்ம தங்கச்சி பையன் வள்ளி கூட காதலிக்கிற பொண்ணை தாலி கட்டி தான் கூட்டிட்டு வந்தான். தப்பு பண்ணிட்டான்னு வந்து நிக்கல யாரும். ஏண்டா ராவணா, உனக்கு கருப்பு மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா அப்புறம் ஏன்டா அவனை போட்டு அந்த அடி அடிச்ச? என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு வேற சொல்லிட்ட. அடிக்காம அப்புறம் வேற என்ன செய்யறது? நான் இன்னைக்கு என் பிள்ளைய அடிக்கலன்னா உங்க மருமகன் பரமசிவம் அடிச்சிருப்பான். சொந்த மாமனாவே இருந்தாலும் அவன் என் பிள்ளைய அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நான் சும்மா நிக்கணுமா? என் புள்ள தானே, நான் அடிச்சதை தாங்கிக்குவான். மூஞ்சிலேயே முழிக்காதன்னு வேற சொல்லி அனுப்பிட்ட. பிள்ளை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க பேசாம இருங்கப்பா. அவனுக்கு அவங்க அப்பனை பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு பார்வை பார்த்தாலே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறவன் அவன். ஒரு சொல் சொன்னா அதை புரிஞ்சுக்க தெரியாதவன் கிடையாது. அதனால அவனை பத்தி கவலைப்படுற வேலையை விட்டுருங்க. இப்போ மானு பிள்ளைய பத்தி யோசிப்போம். தம்பி, ராஜாத்திய வெளியே எங்கேயாவது அனுப்புனீங்களா? மலருக்கு அரவிந்தனை விட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுல இருந்து வீட்டுல என்னென்னமோ நடக்குது. நான் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. என்னன்னு போன்னு விட்டுறது அவளை. என் முண்டாட்டி பிடிச்சா ஒரே பிடியில நிக்கிறா. இல்லாட்டி மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிடுவேன்னு கத்துன்னு கத்துறா. இதுக்கு பயந்துகிட்டே நான் பெரும்பாலும் ஸ்கூலே கதையினே கடந்துடுறேன். லீவு நாள் கூட ஸ்கூல்ல தான் போய் உட்காந்துருக்கேன். ஆனாலும் எங்கேயும் கூட்டிட்டு போன மாதிரி தெரியல. தனியா பிள்ளைய அனுப்பக்கூடாதுன்னு அன்னைக்கு ஜோசியர் சொன்னதுல இருந்து தனியாவே அனுப்புறது கிடையாது அவளை. அப்படின்னா ராவணா, நீ என்னடா சொல்ல வர? என் பேத்தியோட இந்த நிலைமைக்கு வெளியில இருந்து வந்த எவனோதான் காரணம்னு சொல்றியா? அப்புறம் அப்படித்தானப்பா நினைக்க தோணுது. ஆனா ராஜாத்தி வெளியே எங்கேயுமே போகலன்னு அண்ணன் சொல்றாரு. தம்பி, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. கற்பனையும் மலரையும் பேசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ. மலர்கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பொறுமையா கேளு. சின்ன பிள்ளையப்பா ரெண்டும் வீட்டை விட்டு வெளியே போய் என்னதான் செய்வாங்க? அவனும் படிக்கிறான், இவளும் படிக்கிறா. இல்லண்ணே, அவங்க 2 பேரும் வெளியவே இருக்கட்டும். என் பிள்ளை தங்கமா பாத்துக்குவான் என் ராஜாத்திய. அந்த நம்பிக்கையில தான் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். எதுக்குடா தம்பி அந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு தண்டனை? எல்லாமே மாறும்னே, மாறணும். அதுக்காக தான் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பிள்ளை எதைனாலும் சமாளிப்பான், சமாளிக்கட்டும். பாவண்டா. பாவம் தானே, எனக்கும் தெரியுது. ஆனா என் பிள்ளை இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுக்குன்னு உண்டான சந்தோஷம் அவன்கிட்ட இருக்கு. ஆனா அவனை கூட்டிட்டு வந்து நான் வீட்டுல வச்சா அவனை சந்தோஷமா இருக்கிறதுக்கு யாருமே விட மாட்டாங்க. எல்லாம் மாறுற வரைக்கும் அவன் கொஞ்ச நாள் தனியாவே இருக்கட்டும். என் பிள்ளை என்னதான் பண்றான்னு பார்ப்போம். எப்படித்தான் சமாளிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஒரு அப்பனா இதை விட பெருமை வேற எனக்கு என்ன இருக்கு? ஆனா இப்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது மானோட விஷயத்தை பத்தி மட்டும்தான். அவன் மட்டும் யாருன்னு தெரியட்டும். அப்பா, அண்ணே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என் புள்ள தப்பு பண்ணதாகவே இருக்கட்டும். இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அண்ணே, நீங்க அரவிந்தனை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவன் எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாம. யார் அவனா? போப்பா, நீ வேற. 4 வருஷம் கழிச்சு பொண்ணு வாக்க போறத பத்தி இப்பவே டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற போ. அவங்க அம்மா கூட இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி இருப்பான். ஆனா தனியா இருக்கும்போது அவன் வேற மாதிரி இருப்பான். கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதெல்லாம் சரியா? நம்ம பாப்பா அவங்க மாமியா வேற கோச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிருச்சு. நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்களா? அவங்கள வேற கோயம்புத்தூர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். சம்மந்தி என்கிட்ட பேசிட்டு தான் போனாரு. ஒன்னும் நினைச்சுக்காதீங்க, அப்புறமா வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. எல்லாரும் வீட்லயும் இந்த பொம்பளைய தான்ப்பா 7:30 கூட்டுறாங்க. அப்படிலாம் இல்லைண்ணே, வீட்லயே இருந்து பழகிட்டாங்கல்ல. வெளி உலக அனுபவம் அதிகமா இல்ல, அதனாலதான். ஆனா என் பொண்டாட்டியும் சம்மந்தி அம்மாவும் ஒண்ணு தெரியுமா? எனக்கு நம்ம பாப்பாவை நினைச்சாத்தையும் கவலையா இருக்கு. அழுதுகிட்டே போனா. ஆமா, அண்ணனும் தம்பியும் 2 பேரும் அவங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் உன் பிள்ளைய பத்தி கவலைப்படுறான், நீ அவன் பிள்ளைய பத்தி கவலைப்படுற. ஆனாலும் என் பிள்ளைகளை நினைச்சா எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. இந்த பரமசிவம் என்னை கொலவெறியோடயே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க தானே மாமா என் பிள்ளைய மொட்டை மாடிக்கு அனுப்பி வச்சீங்க அப்படின்னு. ராஜாத்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில என் பிள்ளையும் ராஜாத்தியும் 10 நிமிஷம் தான் இருந்தாங்க. உனக்கு தெரியுமாடா தம்பி? நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். என் வீட்டு மொட்டை மாடியில ஒரு விஷயம் நடக்குதுன்னா எனக்கு தெரியாம இருக்குமா? மாச கணக்கா என் பிள்ளைய 2 பேரும் மானு தேனு எல்லாரும் ஒன்னாதான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாம் பண்ணாத தப்ப என் பிள்ளை அந்த பிள்ளைய தனியா கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில போய் பண்ணிடுவானா? ராசகுட்டி கொலசாமி தீர்த்தத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லவும் நீயும் கோவப்பட்டு அடிச்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லவும் நீ தப்பா நினைச்சிட்டேன்னு நானும் பயந்துட்டேன்டா. என் ராசுகுட்டி என் பேத்தி வயசுக்கு வந்தப்ப நிலக்கொள்ளாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுதியா அப்படின்னு. எப்படி எல்லாமோ அந்த பிள்ளைய பார்க்க தோணுதியா, நான் என்ன செய்வேன்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தான். என் பேத்தி வேற சும்மா இருக்காம அவங்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ சொல்லுன்னு தொணக்கிட்டே இருந்தாளா. இவன் என்ன செய்யறதுன்னு புரியாம தத்தளிச்சுக்கிட்டு கிடந்தான். அப்பெல்லாம் தப்பு பண்ணாம 2 வருஷம் வெளியே இருந்து தன்னை நிலப்படுத்திக்கிட்டு இப்ப வந்து தப்பு பண்ணான்னு சொன்னா நம்புவோமா? அந்த கொலசாமியே இறங்கி வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் பேரனை பத்தி. அதையே தான் நானும் சொல்றேன். மானு பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்க இருந்தாதான் பாதுகாப்புன்னு சொல்லி அதுக்காக தான் 2 வருஷம் வெளியே போயிருந்தவன் அவன். அப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வச்சு இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துட்டோமேடா தம்பி. நீங்க
அரவிந்த் கிட்ட கேளுங்கண்ணே, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனான்னு கேளுங்க. கேக்குறேன்டா கேக்குறேன். கருப்பா நம்ம இப்ப எங்க போறோம்? ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்கடா, அங்க போய் பார்த்துட்டு வரலாம். என்ன உனக்கு வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. எங்க எங்கக்குள்ள? எங்கன்னு சொன்னா என் குட்டி பிள்ளைக்கு தெரியுமாக்கும். தெரியுமே. அப்படியா? மேல வீதி இருக்குல்ல, அந்த தெருவுல 4வது வீடு. மேல வீதினா அது எங்க இருக்கு? இப்பதான் என் பிள்ளை தெரியும்னு சொல்லுச்சு. அந்த தெரு எங்க இருக்குன்னு சொல்ல, அங்க கூட்டிட்டு போ, நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த 4வது வீட. அறிவு பிள்ளைதான் போங்க நீங்க. ஆமா ஆமா கருப்பா, நம்ம எப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் ஜாமான் வாங்க போறோம்? முதல்ல வீடை பாப்போம்டா, அப்பதானே ஜாமான் வாங்கினா கொண்டு போய் வைக்க முடியும். ஆமா ஆமா அம்மா, நம்ம காலேஜுக்கு எப்ப போறோம்? முதல்ல வீடை பார்க்கணும், அந்த வீட்டுல கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் தான் காலேஜ் போறதை பத்தி பார்க்கணும். அந்த டென்ட்டுக்குள்ளேயே உன்னை எவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்கிறது? மழை பெஞ்சா போச்சு. நனைஞ்சிருவோமா? நனைய மாட்டோம், நான் ஸ்ட்ராங்கா தான் போட்டு வச்சிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப குளிரும் நைட் ஆனா. வேண்டாம், உனக்கு அது சரியா வராது. ஆமா, அப்புறம் மூக்கா ஒழுகும். ம் ஆமா. ஏமானு, இந்த மாதிரி சைக்கிள்ல ஜல்லுன்னு போறது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம் இது மாதிரி பைக்ல போறதுக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. அதான். இப்போ சைக்கிள்ல போறது பிடிக்குமா இல்ல பைக்ல போறது பிடிக்குமா? எதுலனாலும் எனக்கு உன் கூட போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இல்லடா, இப்போ என்கிட்ட பைக் இல்ல, அரவிந்தன்லாம் வச்சிருக்கான். இப்போ அவன் கூட பைக்ல போறதெல்லாம் உனக்கு பிடிக்குமா? அவன் உன்னை பைக்ல கூட்டிட்டு போயிருக்கானா அன்னைக்கு நான் திட்டினதுக்கு அப்புறம்? அன்னைக்கு நீ திட்டுனதுனா? ஆமா, அந்த லைசென்ஸ் இல்லாம கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி திட்டினையே, அதுக்கப்புறமா கூட்டிட்டு போயிருக்கானே. கூட்டிட்டு போயிருக்கானா? எப்போடா? எனக்கு தெரியாது. எப்போ கூட்டிட்டு போனான்? அது என்னைக்குனா, நீ அன்னைக்கு லைசென்ஸ் இல்லன்னு சொல்லி வந்தியா, அப்புறம் அவன் லைசென்ஸ் எடுத்துட்டானா, அன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு லீவு. அது என்னைக்குன்னா, என்னைக்கு நீயும் மாமாவும் மதுரைக்கு போயிருந்தீங்கல்ல கடைக்கு சரக்கு வாங்குறதுக்கு, அன்னைக்கு தான்.